தள்ளுபடியானது டேஷிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. ஸோ தள்ளுபடியை நம்ம எதுலேருந்து கழிக்கணும்னா மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து. ஓகேவா? எப்பயுமே குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை. இதுதான் ஃபார்முலாவே. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு குறித்த விலை. அடுத்து கூடுதல் செலவுகள் எப்போதும் டேஷ்ல அடங்கியுள்ளது. கூடுதல் செலவு எல்லாமே எதுல வரும்? காஸ்ட் பிரைஸ், அடக்க விலையில தான் வரும். ஏன்னா நம்ம காஸ்ட் பிரைஸ்ங்கிறது நம்ம பொருள் வாங்கின விலை பிளஸ் அப்புறம் அந்த கூடுதல் செலவுகள் அதெல்லாம் சேர்ந்ததான் நம்ம காஸ்ட் பிரைஸாவே எடுத்துக்கிடுவோம். அடுத்து லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்படின்னா அடக்க விலையும் விற்பனை விலையும் சேமா இருக்குன்னு அர்த்தம். என்ன காசுக்கு நான் வாங்கினேனோ அதே காசுக்கு வித்தேனா தான் எனக்கு லாபமும் கிடையாது நட்டமும் கிடையாது. அடுத்து தள்ளுபடி, இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம். இதே தள்ளுபடி மட்டும் இங்கிட்டு வேணும்னா என்ன பண்ணணும்? விற்பனையை இந்த சைடு கொண்டு வரணும். அப்ப என்ன ஆகுது? குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. குறித்த விலையிலிருந்து விற்பனை விலையை கழித்தோம் என்றால் தான் நமக்கு தள்ளுபடி கிடைக்கும். ஓகேவா?